எடப்பாடி கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். மீட்டிடு நோ 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 தட் இஸ் டோட்டலி ராங். இவங்க சொன்ன இந்த மீட்டிடுவன் இருக்கு இல்லை இல்லை மீ இல்லை 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 மீட்டிடுவேன் அப்படிங்கிற வார்த்தை தவறான வார்த்தை. அதிமுக என்னோட இது. பழனிசாமி தான் என்கிட்ட இருந்து மீட்கணும். நான் பழனிசாமிகிட்ட இருந்து மீட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யாரை வேணாலும் கூட வச்சுக்கிட்டோம். மக்கள் தான் இதை தீர்மானிக்கணும். மக்கள் தீர்ப்பு அதை பாரு சார், பொறுத்திருந்து பாருங்க சார். ஒரு இல்லை ஒரு திருமாவளவன் ஒரு கட்சி ஆரம்பித்தார். இன்னைக்கு எந்த நிலைமையில் மக்கள் செல்வாக்கோடு இருக்காரு. ரைட் ஆர் ராங் வர சீமான் ஒன்று ஆரம்பித்தார். தவிர பெரியாரை திட்டினார், அது எதிர்த்தோம். அது எந்த அளவில் செல்வாக்கா போய் முடிஞ்சுது. வைகோ ஒன்று ஆரம்பித்தார், கெட்டுப்போகலை மறுமலர்ச்சி திமுகன்னு. ஏதோ ஒன்று பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல, அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை மக்கள் தானே முடிவு சார். மக்கள் வாக்களிக்கணும் சார். என் கூட 2000 பேரை கூட்டு நிறுத்துறது முடிவாகாது. தட் இஸ் மக்கள் டு டிசைட், நோ அதர் வே. நீங்கள் தயவுசெய்து யார் சொல்கிறாங்க, அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு என்ன சரித்திரம். 11 வருஷம் அம்மா கேஸுக்கு அலைஞ்சேன், பிணை கொடுத்தேன். நான் திராவிட பாரம்பரியத்தை வந்தவன். தந்தை பெரியார் பேர் வச்சார், நல்ல ஓராட்டுற விஷயம் தெரிஞ்சவன். இப்படிலாம் இருக்குது. யாரோ ஒருத்தர் சொல்கிறதுக்காக அதை எடுத்து நீங்கள் சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி எலெக்ஷனில் நின்று ஒசூரில் ஒசூரில் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்குது சார். ஒசூர் தான் சார் ஓட்டு. லாஸ்ட் டைம் கூட ஓட்டு போட்டு வெளியில் வந்து நான் ஒருத்தன் தான் இந்தியாவிலே சொன்னேன், மதவாத சக்திக்கு எதிராக வாக்களிக்க அழைக்கிறேன்னு சொல்லிட்டு புகழேந்தி வந்தேன். என்ன வேணால் சொல்லிக்கலாம், ஓட்டு இங்கே தான் இருக்குது. உங்களூர் புகழேந்தி தான், நான் பெங்களூர் புகழேந்தி கிடையாது. என்னோட சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. அது அவர்கிட்ட கேளுங்க, ஒசூர் கர்நாடகாவில் இருக்காங்க. திருப்பி சார், நான் திருப்பி இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? திருப்பி சொல்லிட்டேன். நான் சும்மா திருப்பி சொல்ல முடியாது. என்னால் திருப்பி சொல்லியிருக்கேன். பிஜேபிக்கு கூட்டணியில் சீட்டு கிடையாது, கொடுக்க மாட்டோம் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு திருப்பி சொல்லிட்டேன். அப்படிங்கிறத தயவுசெய்து லெட்டர் இங்கிலீஷில் எழுதி அமித்ஷாவுக்கு அனுப்பணும். இல்லைனா டெல்லி போகிறேன், டெல்லி ப்ரெஸ் மீட் பண்ணி இவர் சொன்னதை டெல்லியில் சொல்லிவிடுறாரு. யார் வீட்டு கட்சி மறுபடியும் அதே தப்பை பண்ணுறீங்க? அதிமுக அவருதில்லை சார், தப்பு பண்ணாதீங்க. இந்த சீ தப்புங்க. எலெக்ஷன் கமிஷனில் ஐயா முடிவு யார் முடிவு எடுக்கிறது? முடிதான் எடுக்கணும், முடிவு எடுக்க முடியாது. இல்லை எதுக்குங்க கூட்டம்? ஏன் கூட்டம்? இல்லை தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டு இருக்காரா பொதுச்செயலாளர்னு? எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதை ஏமாந்தவர் ஓபிஎஸ், நான் இல்லை. ஏமாந்தவர் ஓபிஎஸ். 10 இடத்துல கேண்டிடேட்டை போட்டு ஓபிஎஸ் எழுதி கொடுத்துருந்தா நிலைமை வந்திருக்காரு. தலைமுறை ஆகட்டும், அவனை பற்றி எனக்கு பேசிட்டு இருக்கீங்க நீங்கள். பழனிசாமி ஆகட்டும், நான் டெல்லியிலிருந்து கேளுங்க. இல்லைங்க, நான் சொல்றதை கேட்கவே மாட்டேன். விஷயம் தெரியாமலே பேசிட்டு எப்படி தேர்தல் டெல்லி ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் போட்டு சார் ஒரு நிமிஷம் டெல்லி தேர்தல் ஆணையத்திலிருந்து ஆர்டர் போட்டு டெல்லி தேர்தல் ஆணையத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டு விசாரித்த பின்னாடி ரெட்டையிலை கொடுன்னு சொல்லிச்சு. அதை தேர்தல் ஆணையம் செய்யலை. அதுதான் கண்டெம்ட் போனேன். இவர் ஓபிஎஸ் கண்டெம்ட் போன. மறுபடியும் ஓபிஎஸ் ஒரு 10 இடத்துல கேண்டிடேட் நிறுத்தியிருந்தா அப்போ தான் டிஸ்பியூட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, தப்புன்ட்டார். ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு பியாண்டு ஈரோடு எலெக்ஷன் பை எலெக்ஷனுக்கு மேலே கொடுக்காதுன்னு சொல்லியிருக்க ஆர்டர் கையில் இருக்குது. இவரை யாரும் பொதுச் செயலாளர்னு சொல்லலை, அதிமுக இவர் கையில் இல்லை. அப்புறம் ஏன் சார் இப்போ விசாரணைக்கு 28ஆம் தேதி கூப்பிட்றாங்க? நான் ஒரு நண்பர் பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர் திருமதி வி.கே. சசிகலாவும் ஓபிஎஸும் என்டிஏ கூட்டணியில் இருக்கேன்னு சொன்னேன். அவர் எங்கே இருக்காருன்னு அவரை கேளுங்க. அவர் ஃபுட்பாத் மேலே நிற்கிறாரு. அவர் எந்த என்டிஏ கூட்டு மதிக்குது, எந்த லீடர் கூட்டு பார்த்தாங்க. அண்ணாமலை பக்கத்தில் இருந்ததால் சொல்லி மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட போனதால் இப்போ அண்ணாமலையும் காலி, அவர்கிட்ட போனதால் ஓபிஎஸும் காலி. நண்பர் ரொம்ப நல்லவர், நன்றி மிக்கவர், நாடெறிந்தவர்.
அமித்ஷா ஒரு மீட்டிங் போனார்ல, ஒருத்தர் சந்திக்க போனார். அவர் சொல்லுது தர்ம யுத்தமே நடந்ததா சொல்றாங்க. அவர் இருக்கும்போது எப்படி ஓபிஎஸ் கை விட்டாங்க? கை விட்டாங்களே, நீங்கள் தான் பார்த்துட்டு ஓபிஎஸ்ஸை கூட்டுருக்கணுமே. இப்போ நீங்கள் பிரதர் நீங்கள் ஓபிஎஸ் கட்சி எதுவும் இல்லைங்கிறனால தான் விட்டாங்க. இல்லைங்க, அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அதை தக்க வச்சுக்க வேண்டியது ஓபிஎஸ், நான் இல்லை. அவர் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தேன், கூட இருந்தேன். இதே சேலத்தில் வந்து வருங்கால முதலமைச்சர் அவர் தலைமையில் தான் ஆட்சி அமையலாம் நான் பேசுகிறேன்னா இல்லையா, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அதுக்கு நான் ரெடியாக இல்லைன்னா மிக நல்லவர் எங்கள் அண்ணன், வல்லவர் அல்ல அரசியலுக்கு. இதுதான் விஷயம். அப்போது நீங்கள் தான் சொல்கிறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, எடுக்கல, கேஸ் போட்டார், வாபஸ் வாங்கிட்டார். வெட்டித்தனமாக இப்போ பாருங்கள், இப்போ கேஸை போட்டு இப்போ அதை பெண்டிங் வச்சுருக்காங்க, கோர்ட்டுக்கே கொண்டு வரல. எதை சீக்கிரமாக எலெக்ஷன் கமிஷன் விசாரணையை முடிக்கணும்னு இபிஎஸ் தரப்பில். இப்போ அவங்களே கூப்பிட்டாங்க 28ஆம் தேதி. இதுதான் நியூஸு, முக்கியமான நியூஸு. இதை வெளியில் விட சொல்லுங்கள். தைரியம் இருந்தால் அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லுங்கள். பாஜக நிர்வாகிகளுக்கு யாருக்கும் தமிழ் தெரியாதா? இல்லை அவங்க யாரும் அமித்ஷா கிட்டயோ இல்லை பாஜக தலைமையில் சொல்ல மாட்டாங்க? அவ்வளோ அவ்வளோ சார், எப்பயும் எங்கள் அம்மா அதான் பண்ணுவாங்க. ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நம்மளோட போய் இந்த எல்லாம் கம்பேர் பண்ணல பைத்தியக்காரன். நான் சொல்கிறது, இது அமித்ஷாவை ஏமாற்றாமல் கிளியர் பிக்சருக்கு வரணும். தம்பி தூரம் வளர்ற மாதிரி வளரக்கூடாது. எப்படி கிளியர் எவ்ரி திங். லெட்டர் அனுப்பு, நான் இன்றைக்கி தூங்கிட்டேன் ஸ்டேஜில், மன்னிச்சிருங்க, அதனால் நான் எதிர்த்து கேட்க முடியாமல் போயிடுச்சு, உங்களை பார்த்தா பயம், அப்படி தான். அதனால் வந்து சொல்லுங்கள், 1 மணி நேரம் பாருங்கள், அப்புறம் என்ன நடக்குதுன்னு. 1 ஹவர் கழிச்சு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அமித்ஷா யாருன்னு சொல்லுவார். அமித்ஷாலாம் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, 1 ஹவர் கழிச்சு சொல்லுவார். நம்ம முதல்வர் மூலமாக நிறைவேறல, கொடநாடு கொலை முதல்வர் மூலமாகவே நிறைவேற மாட்டேங்குது.